எல்லாருக்கும் வணக்கம். இது சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த முந்தைய ஆண்டு வினாக்களுக்கான இரண்டாவது வீடியோ. இதில் முதல் வீடியோவில் ஏற்கனவே 11 கேள்விகளை பார்த்தாச்சு. இந்த 11 கேள்விகளில் வழிபாடு மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்விடங்கள் இதிலிருந்து அதிக கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து, இந்த மாதிரியான கண்டென்ட்டுகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை மனப்பாடம் செஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா தொல்லியல் ஆய்விடங்கள் அதனை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர்களை நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சாவது நம்ம அதை மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாக்களை நம்ம பார்க்கலாம். 12வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் பொழுது மக்கள் வழிபட்ட தெய்வம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு கேட்குறான். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு, பசுபதி, பிரம்மா, இந்திரன், வருணன். இந்த 5 கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கடவுளில் எது வழிபட்ட கடவுளாக இருக்குது சிந்து சமவெளி நாகரிகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பசுபதி. ஓகே, மீதி இருக்கிறதெல்லாம் ஏன் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், வருணன் இவங்க எல்லாருமே வேதகால பண்பாட்டை சார்ந்த கடவுள்கள். அதாவது கிமு 1500வது ஆண்டில் தொடங்கிய வேதகால பண்பாட்டில் சில கடவுள்கள் இந்தியாவில் அறிமுகமாகுது. அந்த மாதிரியான கடவுள்கள் தான் விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், வருணன் எல்லாமே. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கிமு 3300லிருந்து கிமு 1700 வரைக்கும் வழக்கில் இருந்த ஒரு நாகரிகம். அந்த நாகரிகத்திற்கும் வேத காலத்திற்கும் தொடர்பில்லை. அதனால் வேதகால கடவுள்கள் எதுவுமே சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்படலை அல்லது வழிபடப்படலை. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, காலகட்டம் குறித்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 13வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் என்பது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு கற்காலத்துக்கு பின்னாடி வந்த உலோக காலம், அதுக்கப்புறம் முந்தைய வரலாற்று காலம், அப்புறம் வரலாற்று காலம், இந்த 4 வரிசையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல கற்களை பயன்படுத்தினாங்க, அதற்கப்புறம் உலோகங்களை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எழுத்துருக்கள், அதாவது மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அதை எழுத்துருக்களாக மாற்றக்கூடிய காலம்தான் வரலாற்றின் தொடக்க காலம். இந்த 3 காலகட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. கற்காலத்தை பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு பிரிக்கிறாங்க. அடுத்து உலோக காலத்தை செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது வரலாற்று காலத்தை தொடக்க கால வரலாற்று காலம், வரலாற்று காலம்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னா புதிய கற்காலம் இருக்குது, அதை தொடர்ந்து வந்த செம்பு காலம், அதை தொடர்ந்து வந்த வெண்கல காலம். இந்த வெண்கல காலத்தை சார்ந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த வெண்கல காலத்துக்கு அடுத்து வந்தது தான் இரும்பு காலம். இரும்பு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் இல்லை. இரும்பு கால நாகரிகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இரும்புன்னு ஒன்று இருந்ததே தெரியல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் வேத காலம்தான் இரும்பு கால நாகரிகத்தை ஒத்திருந்தது. அதாவது வேத காலத்தில் தான் இந்தியாவில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டது. அதாவது கிமு 1500வது ஆண்டிலிருந்து. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்தது வீழ்ச்சி குறித்தும், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிற கேள்வியும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதுக்கு இந்த கேள்வியை பார்த்தோம்னா, ஹராப்பா நாகரிகம் முடிவுற காரணம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 காரணங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 4 காரணங்களில் எது பொருத்தமான காரணம் அப்படின்னு நம்ம புத்தகம் சொல்லுது அப்படின்னா, நம்ம வரிசையாக ஃபஸ்ட்டு 4 காரணங்களை பார்த்துடலாம். மொஹஞ்சதாரோவில் ஏற்பட்ட வெள்ளம். ஒரு மொஹஞ்சதாரோவில் மட்டும் வெள்ளம் ஏற்பட்டிருந்தா அது பெருசாக ஒரு ஒட்டுமொத்த ஹராப்பா நாகரிகத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காது. ஏன்னா மொஹஞ்சதாரோங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த 6 நகரங்களில் ஒரு நகரம் தான். அதனால் அதில் வெள்ளம் ஏற்பட்டால் மீதிக்கிற 5 நகரத்துலேயும் அவங்க குடி பெயர்ந்திருக்கலாம், மீண்டும் மொஹஞ்சதாரோவுக்கு வந்திருக்கலாம். அதனால் அது ஒரு காரணம் கிடையாது. சிந்து நதியின் போக்கில் ஏற்பட்ட மாற்றம், இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அருகாமையில் இருந்த பாலைவனத்தின் விரிவாக்கம். இது ஏன் வரல அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன்,
ஒரு பாலைவனம் உருவாகிறது அப்படிங்கிறதுனால ஒரு நாகரிகமே அழியாது. என்ன காரணம்னா, இன்றைக்கு நம்ம ஒரு ஒரு பகுதியுடைய பாலைவனம் விரிவாக்கம் அடையுது அப்படின்னா அங்கே இருக்கிற காலநிலையும் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தின் தீவிரத்தன்மையும் தான் ஒரு பகுதியை பாலை நிலமாக மாற்றுது. நம்ம இருக்கிற மரங்களையெல்லாம் அழிச்சிட்டு, இருக்கிற இயற்கை தாவரங்களையெல்லாம் அழிச்சிட்டு நம்ம விவசாய பூமியாக மாற்றி அந்த விவசாய பூமியில் நம்ம திரும்ப திரும்ப விவசாயம் செய்கிறதுனால தான் அந்த இடத்துல அதிகமான இயற்கை தன்மை மறைந்து அந்த மண் மணலாக மாறுது. அந்த மண்ணினால் நீர் தன்மையை, அதாவது நீரை உள்வாங்கி இருத்தி கொண்டு அதுலேருந்து இயற்கை தாவரங்களை வளர்விக்கும் அளவுக்கு அது தன்மையுடையதாக இல்லாமல் போயிடுது. அதனால் ஒரு பாலைவனம் விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளவு தீவிர வேளாண்மை நடந்திருக்காது. ஒன்று, ஏன்னா அவ்வளவு வலிமையான பெரிய அளவில் உழக்கூடிய இரும்பு ஏற்கலப்பைகள் கிடையாது. அதனால் வேளாண் விரிவாக்கத்தின் மூலமாக பாலைவன விரிவாக்கம் நடந்திருக்காது. அடுத்தது 4வது ஆப்ஷன் ஆரிய படையெடுப்பு. தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிந்து சமவெளி நாகரிகத்தை அழிக்கும் அளவிற்கு ஒரு புதிய நபர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகங்கிறது அந்த காலத்தில் நல்லா செல்வ செழிப்போடு இருந்தது. அந்த செல்வ செழிப்போடு இருந்த நாகரிகத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாகரிகத்திலிருந்து மறுபடியும் என்ன ஆகாது, மறுபடியும் நம்மளால் வியாபாரம் செஞ்சு வியாபாரத்தின் மூலமாக கூட நம்மளால் பொருளீட்ட முடியாது. அதனாலேயே இந்த ஆரிய படையெடுப்பு அப்படிங்கிறது ஒரு தவறான போக்கு. ஆரியர்கள் போலன் கைபர் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களாக நாடோடிகளாகத்தான் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்படி இந்தியாவுக்குள்ளே வரும்போது கூட சிந்து சமவெளி பகுதியில் நாகரிகம்னு ஒன்று இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் 2வது ஆப்ஷன் சிந்து நதியின் போக்கில் ஏற்பட்ட மாற்றம் தான் ஹரப்பா நாகரிகம் முடிவுற காரணமாக இருந்தது அப்படின்னு பல்வேறு தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நமக்கு ஒரு முடிவு கிடைக்குது. சிந்து நதியை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஹரப்பா நாகரிகம் வளர்ச்சி அடைந்தது. அதனால் அந்த சிந்து நதியுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டங்காட்டிக்கு தான் இந்த நகர நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த பகுதியை விட்டு விட்டு இடம்பெயர்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு. ஓகே, அந்த காலத்தில் மக்கள் எந்தெந்த விலங்குகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க, எந்தெந்த விலங்குகளை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கோ அதை வச்சு அந்த விலங்கை பற்றி அவங்களுக்கு அறிவு இருக்குமா இருக்காதாங்கிறத அடிப்படையில் தான் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். இது தொல்லியல் ஆய்வாளர்கள் ஏதாவது விலங்குடைய எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கா, ஏதாவது விலங்குகளுடைய கால் தடம் கிடைச்சிருக்கா, ஏதாவது டிஎன்ஏ பரிசோதனைக்குரிய எச்சங்கள் கிடைச்சிருக்கா, அல்லது எந்தெந்த விலங்குகளை சிந்துவெளி மக்கள் உருவங்களாகவோ பொம்மைகளாகவோ அல்லது குறியீடுகளில் பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த விலங்குகளை எல்லாத்தையும் அந்த மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அதன்படி சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, யானை, ஒட்டகம், எருமை, குதிரை, இந்த 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் யானை, ஒட்டகம், எருமை இது எல்லாமே குறியீடுகளாகவே நமக்கு சிந்துவெளி மக்களுடைய மண்பாண்டங்கள்லையும் அவங்களுடைய எழுத்துருக்கள் மூலமாகவும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் குதிரையை பற்றிய எந்த ஒரு தகவலும் நமக்கு தொல்லியல் ஆய்வு மூலமாக கிடைக்கல. அதாவது சிந்து சமவெளியை சார்ந்த அந்த சிந்து சமவெளி காலகட்டத்தில் குதிரைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான தரவுகள் கிடைக்கல. அதனால் குதிரையை பற்றி சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. அதாவது அந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம். ஆரியர்கள் இங்கு வசித்தனர். இது ஒரு நகர நாகரிகம். இந்நாகரிக மக்கள் சிவனை வழிபட்டனர். இதிலிருந்து நமக்கு ஒரு நாகரிகத்துடைய பொது பண்பை தான் கேட்டிருக்கான். இந்த கேள்வியை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, இது இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கான், இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கேட்டிருக்கான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமாக சிந்து சமவெளி நாகரிகத்துடைய 4 கருத்துக்களை சொல்லி இந்த 4 கருத்துக்களை இது சரியாதுன்னு கேட்டிருக்கான். ஓகே, இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம். ஆமாம், இது ஒரு திராவிட நாகரிகம் தான். ஏன் இதை திராவிட நாகரிகம்னு சொல்கிறோம்னா,
இந்த நாகரீகத்தில், திராவிட நாகரீகத்தில் ஓமகுண்டங்கள் கிடையாது, கோவில்கள் கிடையாது, பூசாரி முறை கிடையாது. இந்த நாகரீகத்தில் வர்ணாசிரம பிரிவு கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் இதை வந்து ஒரு திராவிட நாகரீகம்னு சொல்கிறாங்க. திராவிட நாகரீகம்ங்கிற ஒரு கருத்தாக்கம் தென்னிந்தியாவிலிருந்து பிரபலமாகுது. அந்த கருத்தாக்கத்தோடைய சிந்து சமவெளி நாகரீகத்தை பொருத்தி பார்க்கும்போது ரெண்டுக்கும் இடையில பல்வேறு ஒற்றுமைகள் இருந்திருக்கு. அதனால தான் சிந்து சமவெளி நாகரீகத்தை ஒரு திராவிட நாகரீகம்னு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் சொல்லியிருக்கார். அடுத்தது, ஆரியர்கள் இங்கு வசித்தனர். அதற்கான எந்த ஒரு தரவுகளும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரியர்கள் 1500 கிமுல தான் இந்தியாவுக்குள்ளேயே வருகை புரிகிறாங்க. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் 1700 கிமு காலகட்டத்திலேயே அவங்க அந்த நாகரிகத்தை விட்டு வெளியேறுறாங்க அல்லது வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்றாங்க. அடுத்தது, இது ஒரு நகர நாகரிகம். கண்டிப்பாக இது ஒரு நகர நாகரிகம் தான். ஏன்னா நகரங்களுக்கு உரிய அகலமான சாலைகள், நேரான குறுக்கு தெருக்கள், சட்டக வடிவ நகரங்கள், பல்வேறு வீடுகள் வந்து இரட்டை அடுக்கு உடையது, குளியல் அறை இருக்கும், குளியல் அறையிலிருந்து கழிவுநீர் வெளியேறி கழிவுநீர் கால்வாயில் வந்து சேரும். இந்த மாதிரி நகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பட்ட அம்சங்கள் இந்த நாகரிகத்தில் இருந்தது. அதனால் இது வந்து ஒரு நகர நாகரிகம். அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்நாகரிக மக்கள் சிவனை வழிபட்டனர். சிவனை வழிபட்டனர்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த சிவன் மாதிரி இருக்கக்கூடிய உருவத்துடைய பெயர் வந்து பசுபதி. நல்லா புரிஞ்சுக்கணும், அது பசுபதி, சிவன் கிடையாது. அதனால் இந்த 4வது ஆப்ஷனும் தப்பு, 2வது ஆப்ஷனும் தப்பு. முதல் மற்றும் 3வது ஆப்ஷன் தான் சரி. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், இது திராவிட நாகரிகத்தை போன்றது, அல்லது இது ஒரு திராவிட நாகரிகம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சிந்து சமவெளி மக்கள் சிவனை கும்பிடலை, பசுபதியைத்தான் கும்பிட்டாங்க. அடுத்த கேள்வி, மொகஞ்சதாரோவினை சுற்றியுள்ள இடம் அழைக்கப்படுவது எவ்வாறு? எவ்வாறுங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டேன். மொகஞ்சதாரோவினை சுற்றியுள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிற பேருக்கான சிந்தி மொழி அர்த்தம் என்னென்னா, இந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து சிந்தி மொழியிலிருந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் இடுகாட்டு மேடு. அங்கே நிறையா மனித உடல்கள் வந்து ஒரு மேடு மாதிரி குவிக்கப்பட்டு அது மண்ணால் மூடப்பட்டிருந்துருக்குது. அதனால தான் அது இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் யாருடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர்? ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? வணிக தொடர்பு அப்படின்னா, சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே இன்னொரு நாடு ஒன்று இருந்திருக்கணும். இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கணும், அல்லது இந்த 2 நாடு இருக்கிறதாகவும் 2 நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு வணிக போக்குவரத்து நடந்திருக்குது. அப்படி நடந்த வணிக போக்குவரத்து எந்த நாடுகளுக்கு இடையில் சிந்து சமவெளி மக்கள் மேற்கொண்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எகிப்து அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மெசபடோமியா, சிலோன், கிரீஸ். இதில் நம்ம புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய பாடப்புத்தக கண்டென்ட்டை பார்க்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக நமக்கு பதில் தெரியும். எகிப்து, சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி உற்றதுக்கு பின்பு தான் எகிப்து நாகரிகமே உருவாகுது. அதனால் எகிப்துங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தபோது எகிப்து நாகரிகமுமே கிடையாது. மெசபடோமியா, இதுவும் சிந்து சமவெளி நாகரிகமும் ஒரே காலகட்டத்தில் இருந்தது. அதனால் இந்த இரு நாகரிகங்களுக்கும் இடையில் வணிக போக்குவரத்து இருந்துச்சு. சிலோன் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவோட வணிகம் நடந்ததுக்கான பெரிய ஆதாரங்கள் கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், பெரிய ஆதாரங்கள் கிடையாது. அடுத்து கிரீஸ், இந்த கிரீஸுடனும் வணிகம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடையாது. மெசபடோமியாவுடன் வணிகம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. மெசபடோமியாவுக்கும் லோத்தலுக்கும் இடையில் நிறையா வணிக கப்பல்கள் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் முதலாவதாக வெளிச்சத்திற்கு வந்த ஆண்டுன்னு கேட்குறான். ஆய்வு நடத்த தொடங்கப்பட்ட ஆண்டு கிடையாது. சிந்து சமவெளியில் இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சி அதை வெளியே சொல்கிறாங்க அப்படின்னா 1922. ஆனால்
1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சிந்து சமவெளி பகுதியில் இருந்த நகரங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு. ஒரு மேடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் ஒரு கோட்டை இருந்துச்சுன்னா அவர் எழுதியிருக்காரு அவரோட புத்தகத்தில். ஆனால் இது வந்து ஒரு நாகரீகம்னா இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்திருக்குது, அவங்களுக்கு ஒரு வணிகம் இருந்திருக்குது, அவங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருந்திருக்குது, அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தொடர்பு இருந்திருக்குதுன்னெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு 1922 வருஷம் ஆயிடுச்சு. அதை சொன்னவர் சர் ஜான் மார்ஷல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிகம் எத்தகைய நாகரிகம்னு கேட்குறாங்க. கால்நடை பேணிய நாகரிகம், நகர நாகரிகம், நாடோடிகளின் நாகரிகம், பழங்குடிகளின் நாகரிகம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிந்து சமவெளி வெல் ஸ்ட்ரக்சர்டு அர்பனைஸ்டு கல்ச்சர் இருந்த ஒரு நாகரிகம். ஓகேங்களா? அதனால் சிந்து சமவெளி ஒரு திட்டமிடப்பட்டு கட்டமைக்கப்பட்ட நகர நாகரிகம். ஓகேங்களா? அதுவே வேதகால நாகரிகம், மகத நாகரிகம் வந்து மகதத்தை ஆண்ட மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அசோகர், அதுக்கு முன்னாடி இருந்த பிந்துசாரர், பிம்பிசாரர், ஓகேங்களா, நந்தர்கள், இவங்கெல்லாம் ஆண்ட நாகரிகம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் மகத நாகரிகம்னு சொல்லுவாங்க, அல்லது ஆரிய நாகரிகம்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கிராம நாகரிகம். ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் கால்நடைகளையும் விவசாயத்தையும் மட்டுமே சுற்றி அமைந்திருந்தது. பெரும்பாலும் கால்நடைகளை சுற்றியே அமைந்திருந்தது. அது வந்து ஒரு கிராம நாகரிகம். வேத காலத்தில் இருந்தது ஒரு கிராம நாகரிகம். அந்த வேத காலத்துக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகள் வழக்கில் இருந்த ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வேத காலத்தையும் தாண்டிய ஒரு மேம்பட்ட நகர நாகரிகமாக இருந்திருக்குது. அடுத்தது, சிந்து மக்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் என்று கூறியவர் யார்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், சிந்து மக்களுக்கும் திராவிட நாகரிகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் டிடி கோசாம்பி, ஆர்டி பானர்ஜி, சர் ஜான் மார்ஷல், சர் மார்ட்டின் வீலர், இந்த 4 பேர்த்தில் ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் சிந்து மக்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அடுத்தது நம்ம மேற்கண்டு இந்த மேலே பார்த்த கேள்விகள் மூலமாகவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு ஆரியர் அல்லாத நாகரிகம். ஆமாம், ஆரியர் அப்போ இல்லை. ஆரியருக்கு முந்தைய நாகரிகம். ஆமாம், ஆரியர் வருவதற்கு முன்பே தோன்றி மறைந்த நாகரிகம் திராவிட நாகரிகம். அப்போ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன், அனைத்தும் பொருந்தும். அடுத்தது, மொஹஞ்சதாரோ மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையின்மைக்கு காரணம். மொஹஞ்சதாரோ மக்கள் வந்து ஏன் குடிநீர் பிரச்சனையிலேயே சிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நதிக்கு அருகில் நகரம் இருந்தது, அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. குடிநீர் பெற பெரிய குளம் இருந்தது, வீடுகளுக்கு நகராட்சி குடிநீர் விநியோகம் செய்தது, நகரில் பல கிணறுகள் இருந்தன. இந்த 4வது ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆப்ஷன். ஏன்னா நதிக்கு அருகில் நகரம் இருந்தது. ஓகே, நதிக்கு பக்கத்தில் நகரம் இருந்தால் அங்கேருந்து தண்ணி கிடச்சிருமா? இப்போ காவிரி ஆற்றுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து வீடுகள் நிறையா இருக்குது, அதனால் அங்கேருந்து நமக்கு தண்ணி கிடச்சிருமா, குடிநீர் கிடச்சிருமா? இல்லை. குடிநீர் பெற பெரிய குளம் இருந்தது. குடிநீர் பெறுவதற்காக குளமெல்லாம் கட்டலவங்க, குளியலுக்கு தான் குளம் கட்டியிருந்தாங்க. மொஹஞ்சதாரோ, ஹராப்பா அப்படிங்கிற மாதிரியான 6 நகரங்கள்லையுமே குளிப்பதற்கு, அதாவது அதை வந்து ஒரு மத சடங்காக சொல்கிறாங்க, குளிப்பதற்குன்னே அவங்க குளங்கள் கட்டியிருக்காங்க, குடிநீர் குளங்கள் கிடையாது. வீடுகளுக்கு நகராட்சி குடிநீர் விநியோகம் செய்தது. அப்படி குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து அந்த காலகட்டத்தில் கிடையாது, அதனால் அதுவும் கிடையாது. நகரில் பல கிணறுகள் இருந்தது. ஆமாம், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கிற கண்டென்ட்டு. நகரில் பல கிணறுகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு வீட்டிலும் புழக்கடையில் வந்து கிணறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீடுகளில் கிணறு இருந்தங்காட்டிக்கு ஒரு 5 அடி 10 அடி தோண்டினாலே தண்ணி ஊறும் அப்படிங்கிறதங்காட்டிக்கு தான் அந்த இடத்துல வந்து குடிநீர் பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று, என்ன கூற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், ஹரப்பா நாகரிகம் சிந்து நதிக்கரையில் வளர்ச்சி அடைந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறாங்க. ஹரப்பாங்கிற பகுதியில் முதல் ஆய்வு நடத்தப்பட்டதுனால ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம்னு அதை சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, சிந்து நதிக்கரையின் அடிக்கும் தலைக்குமே வந்து இந்த நாகரிகத்துடைய எச்சங்கள்,
தொல்லியல் சான்றுகள் கிடைச்சங்காட்டிக்கு இந்த நாகரிகத்தை வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரியானவை, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ரொம்ப சிம்பிள். ஹரப்பாவில் ஆய்வு செய்கிறாங்க, சர் ஜான் மார்ஷல் ஆய்வு செஞ்சு அங்கே ஒரு முடிவு சொல்லிட்டாரு. அந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து சிந்து நதி இருக்குது இல்லையா, அதை ஒட்டி இருக்கிற சமவெளிகளில் பெரும்பான்மையான இடங்களில் செய்கிறாங்க. ஒரே மாதிரியான அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல்வேறு சான்றுகள் கிடைக்குது. அதனால் இந்த நதிக்கரை ஒட்டி இருக்கிற எல்லாமே ஒரே நாகரிகத்தை சார்ந்ததாக கருதப்படுது. ஓகே, இதுதான் வந்து இது ஒரு 24 கேள்விகள் வந்து இந்த தலைப்பின் கீழே தொகுக்கப்பட்டிருக்கு, சிந்துவெளி நாகரிகத்தின் கீழே. இந்த 24 கேள்விகளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வழிபாடு, தொல்லியல் ஆய்வு மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கருத்து, இது திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோவுடைய லாஸ்ட் பார்ட் இதுதான். இந்த சிந்து சமவெளி நாகரீகம் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடங்கள் இருக்குது, அந்த பாடங்களுக்குள்ள என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6வது முதல் பருவத்தில் வரலாற்று பாடத்தில் 3வது பாடம் சிந்து நாகரீகம் அப்படின்னு தெளிவான ஒரு பாடம் இருக்குது. இதை நம்ம முழுமையாக படிக்கணும். 9வது வரலாற்று புத்தகத்தில் 2வது பாடம் பண்டைய நாகரீகங்கள், இதில் கொஞ்சம் சிந்து சமவெளியை பற்றி இருக்குது. அடுத்தது 11வது வரலாற்று பாட புத்தகத்தில் முதல் பாடம் பண்டைய இந்தியா தொடக்கத்தில் இருந்து சிந்து நாகரிகம் வரை, இதுலேயும் வந்து கற்காலத்திலேருந்து சொல்லியிருப்பாங்க, பட் நம்ம சிந்து நாகரிகத்துக்குரிய கண்டென்ட் மட்டும் படித்தா போதும். அடுத்தது 11வது அறவியல் புத்தகத்தில் 2வது பாடம் சிந்துவெளி நாகரிகம். இந்த 4 பாடங்களை படித்தோம்னா சிந்துவெளி நாகரிகம் குறித்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு 95% நம்மளால் தெளிவான பதில் சொல்லிட முடியும். இந்த சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும், 1 அல்லது 2 கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த கேள்விகள் சார்ந்து நம்ம முந்தைய ஆண்டு வினாக்களை நம்ம தொகுத்தாச்சு. அடுத்தது இந்த பாடங்கள் 4 பாடங்கள் சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்த 4 பாடங்களில் இருக்கிற கருத்துக்களும் ரொம்ப தெளிவான டாபிக் கீழே கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தொகுத்துருக்கோம். இது வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.